அதிகாரம் 13. ஒலோபெரினின் தலையை யூதித்து கொய்தல். பொழுது சாய்ந்தபோது ஒலோபெரினின் பணியாளர்கள் விரைவாக வெளியேறினார்கள். பகோவா அலுவலர்களை தன் தலைவன் முன்னிலையிலிருந்து வெளியே அனுப்பிவிட்டு கூடாரத்துக்கு வெளியிலிருந்து தாளிட்டான். நீண்ட நேரம் நீடித்த விருந்தினால் களைப்புற்றிருந்ததால் அவர்களும் படுக்க சென்றார்கள். யூதித்து கூடாரத்திற்குள் தனிமையாய் விடப்பட்டார். மது மயக்கத்தில் இருந்த ஒலோபெரின் தன் படுக்கை மேல் விழுந்து கிடந்தான். யூதித்து தம் பணிப்பெண்ணிடம் படுக்கையறைக்கு வெளியே நிற்கும்படியும் நாள்தோறும் செய்து வந்தது போல தாம் வெளியே வரும் வரை காத்திருக்கும்படியும் கூறினார். வேண்டுதல் செய்ய தாம் புறப்படவிருப்பதாக அவளிடம் சொன்னார். இதையே பகோவாவிடமும் தெரிவித்திருந்தார். அனைவரும் அங்கிருந்து அகன்றனர். சிறியோர் முதல் பெரியோர் வரை யாருமே படுக்கையறையில் விடப்படவில்லை. ஒலோபெரினின் படுக்கை அருகே யூதித்து நின்று கொண்டு, ஆண்டவரே, எல்லாம் வல்ல கடவுளே, எருசலேம் மேன்மையுற இவ்வேளையில் நான் செய்யவிருப்பதை கண்ணோக்கும். உமது உரிமை சொத்தாகிய இஸ்ரவேலுக்கு துணை புரியவும், எங்களுக்கு எதிராக எழுந்துள்ள பகைவர்களை அழிக்கும்படி நான் தீட்டிய திட்டத்தை செயல்படுத்தவும் இதுவே தக்க நேரம் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். பிறகு ஒலோபெரினுடைய படுக்கையின் தலைமாட்டில் இருந்த தூணுக்கு சென்று அதில் மாட்டியிருந்த அவனது வாளை யூதித்து எடுத்தார். அவனது படுக்கையை அணுகி அவனுடைய தலைமுடியை பிடித்து கொண்டு, இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரே, எனக்கு இன்று வலிமை அளித்தருளும் என்று வேண்டினார். பிறகு தம் வலிமையெல்லாம் கொண்டு அவனது கழுத்தை இருமுறை வெட்டி தலையை துண்டித்தார். அவனது உடலை படுக்கையிலிருந்து கீழே தள்ளினார். மேற்கவிகையை தூண்களில் இருந்து இறக்கினார். சிறிது காலம் தாழ்த்தி வெளியே சென்று ஒலோபெரினின் தலையை தம் பணிப்பெண்ணிடம் கொடுத்தார். யூதித்து பெத்தூலியாவுக்கு திரும்புதல். பணிப்பெண் ஒலோபெரினின் தலையை தன் உணவு பைக்குள் வைத்து கொண்டாள். பிறகு அவர்கள் இருவரும் தங்கள் வழக்கம் போல வேண்டுதல் செய்ய ஒன்றாய் வெளியேறினார்கள். பாளையத்தின் வழியாய் சென்று பள்ளத்தாக்கை சுற்றி மலை மீது ஏறி பெத்தூலியாவுக்கு போய் அதன் வாயிலை அடைந்தார்கள். வாயிலில் காவல் புரிந்து கொண்டிருந்தவர்களை நோக்கி யூதித்து, தொலைவில் இருந்தே திறந்து விடுங்கள், வாயிலை திறந்து விடுங்கள். நம் கடவுள் நம்மோடு இருக்கிறார். அவர் இஸ்ரேலருக்கு தம் வலிமையையும் நம் பகைவர்களுக்கு எதிராய் தம் ஆற்றலையும் இன்று வெளிப்படுத்தியுள்ளார் என்று கத்தினார். நகர மக்கள் யூதித்துடைய குரலை கேட்டபோது நகரத்தின் வாயிலுக்கு விரைவாக இறங்கி வந்து நகர மூப்பர்களை அழைத்தார்கள். சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரும் சேர்ந்து ஓடி வந்தார்கள். யூதித்து வந்து சேர்ந்ததை அவர்களால் நம்ப முடியவில்லை. அவர்கள் வாயிலை திறந்து அப்பெண்களை வரவேற்றார்கள். தீ மூட்டி ஒளி உண்டாக்கி அவர்களை சூழ்ந்து நின்றார்கள். யூதித்து அவர்களிடம் உரத்த குரலில், கடவுளை வாழ்த்துங்கள், போற்றுங்கள், கடவுளை போற்றுங்கள். இஸ்ரவேல் இனத்தார் மீது தாம் பொழிந்த இரக்கத்தை அவர் திரும்ப எடுத்துக்கொள்ளவில்லை. நம் பகைவர்களை என் கையால் இன்று இரவே அழித்துவிட்டார் என்று அறிவித்தார். பிறகு பையில் இருந்த ஒலோபெரினின் தலையை வெளியே எடுத்து அவர்களிடம் காட்டி, இதோ அசீரிய படைத்தலைவன் ஒலோபெரினின் தலை, இதோ மேற்கவிகை, இதன் கீழ்தான் அவன் குடிமயக்கத்தில் விழுந்து கிடந்தான். ஆண்டவர் ஒரு பெண்ணின் கையால் அவனை வெட்டி வீழ்த்தினார். ஆண்டவர் மேல் ஆணை, நான் சென்ற பாதையில் என்னை காப்பாற்றியவர் அவரே. என் முகத்தோற்றமே அவனை வஞ்சித்து அழித்தது. நான் கரைபடுமாறோ இழிவுறுமாறோ அவன் என்னுடன் பாவம் எதுவும் செய்யவில்லை என்றார். மக்கள் யாவரும் பெரிதும் மலைத்து போனார்கள். தலை குனிந்து கடவுளை தொழுது, எங்கள் கடவுளே, நீர் போற்றி, நீரே இன்று மக்களின் பகைவர்களை அழித்தொழித்தீர் என்று ஒருவாய்ப்பட போற்றினார்கள். பின்னர் ஊசியா யூதித்திடம், மகளே, உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட நீ உன்னத கடவுளின் ஆசி பெற்றவள். விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுளாகிய ஆண்டவர் போற்றி. அவரே நம் பகைவர்களின் தலைவனது தலையை வெட்டி வீழ்த்த உன்னை வழிநடத்தி இருக்கிறார். கடவுளின் ஆற்றலை நினைவு கூறும்
மாந்தரின் உள்ளத்திலிருந்து உனது நம்பிக்கை ஒருபோதும் நீங்காது. இதனால் இரவா புகழ் பெற கடவுள் உனக்கு அருள்வாராக, நலன்களால் உன்னை நிரப்புவாராக. ஏனெனில் நம் மக்களினத்தார் ஒடுக்கப்பட்ட போது நீ உன் உயிரை பணயம் வைத்தாய். நம் கடவுளின் திருமுன் நேர்மையாக நடந்து நமக்கு வரவிருந்த பேரழிவை தடுத்து விட்டாய் என்றார். அதற்கு மக்கள் அனைவரும் அவ்வாறே ஆகட்டும், அவ்வாறே ஆகட்டும் என்று உரைத்தார்கள்.